ஓகே, டெமோஸ்ட்ரேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து என்னோடய SSIS இன்புட் ஃபைல் பார்த்தது, எக்ஸல் ஃபைல் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம், கஸ்டமர் லாஸ்ட் நேம் அண்ட் சேலரி. ஓகே, ஸோ இந்த டேட்டா வந்து நம்ம லுக்அப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சுட்டு நம்ம வந்து டேபிள் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். அதான் இன்றைக்கி வந்து பண்ண போகிற ப்ராஜெக்ட் இது. ஓகே, ஸோ நான் இது வந்து என்னுடைய SQL Server 2014 customer_01 டேபிள் நான் ரன் பண்ணுறேன். டோட்டலாக பார்த்தா 5 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. கஸ்டமர் 3 டேபிள் இது, சில ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இந்த 3ல் தான் வந்து நம்ம லுக்அப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சுட்டு நம்ம வந்து டேட்டா வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ customer_01 டேபிளை வச்சு கஸ்டமர் 3 டேபிள் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகே, அது கரெக்டாக மேட்ச் இருந்தால் தான் அந்த டேட்டா வந்து கஸ்டமர் 3 டேபிள் வந்து இன்சர்ட் ஆகும். ஸோ என்ன ப்ராஜெக்ட் அன்றைக்கி லோட் எக்ஸல் டேட்டா யூஸிங் லுக்அப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இதான் வந்து நம்ம பண்ண போகிற ப்ராஜெக்ட் நேம். ஓகே, ஸோ காப்பி பண்ணிக்கலாம். ஸோ விசுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கலாம். SSI பேக்கேஜ் ரைட் கிளிக் பண்ணிக்கலாம். நியூ பேக்கேஜ் கொடுத்துட்டு ரீநேம் பண்ணிடலாம். அந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து நம்ம 2 டேட்டா ஃப்ளோ டாஸ்க் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேட்டா ஃப்ளோ டாஸ்க் வந்து நேம் மாற்றிடலாம். நான் நம்மளுடைய ஈஸியாக புரியுறதுக்காக நான் நேம் மாற்றுறேன். ஓகே, இது நம்ம வந்து எக்ஸல் ஃபைல் டு கேட்ச் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் டேட்டா வந்து அதில் வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அந்த ஷேர் பண்ண டேட்டாவை எடுத்து நம்ம லுக்அப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சுட்டு இந்த டேட்டா வந்து நம்ம customer_03 டேபிள் வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம வந்து இந்த டேட்டா ஃப்ளோ டாஸ்க் வந்து என்ன நேம் கொடுக்கலாம்னா எக்ஸல் டேட்டா டு கேட்ச் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். எக்ஸல் டேட்டா வந்து கேட்ச் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் வந்து டேட்டாவை ஷேர் பண்ண போகிறோம். ஓகே, இன்னும் டேட்டா ஃப்ளோ டாஸ்க் வந்து ட்ராக் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம என்ன நேம் கொடுக்கலாம்னா லோட் customer_03 ஓகே, என்ன கொடுக்கலாம் டூ லுக்அப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துடலாமா? ஓகே, ஃப்ரம் கொடுத்துடலாம், ஏன்னா அதுலேருந்து நம்ம எடுக்கிறோம் இல்லையா. ஸோ லுக்அப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் எடுக்க போகிறோம். ஸோ லோட் customer_03 ஃப்ரம் லுக்அப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ நம்ம லுக்அப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லேருந்து டேட்டா எடுத்துகிட்டு customer_03 டேபிள் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இதான் வந்து நம்ம செய்ய போகிற கான்செப்ட் இது. ஓகே, இப்போது எக்ஸல் டேட்டா ஃப்ளோ டாஸ்க் வந்து ஃபஸ்ட்டு நான் கிளிக் பண்ணுறேன், டபுள் கிளிக் பண்ணுறேன். அதில் வந்து சோர்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸல் சோர்ஸ் இருக்குது, அதை ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸல் சோர்ஸ் வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். இந்த பட்டன் நியூ பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம், ப்ரௌஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து என்னோடய SSIS இன்புட் ஃபோல்டர் பார்த்துல எக்ஸல் ஃபைல்களை காப்பி பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல ஷீட் 1, ஏன்னா ஷீட் 1 தான் இருக்குது அந்த டேட்டா, ஷீட் 1 செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு காலம், செக்ஷன் காலம், அவுட்புட் காலம் சேமாக இருக்க செக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ எக்ஸல் சோர்ஸ் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு காமனில் போய்ட்டு ஸோ அதில் வந்து டேட்டா கன்வர்ஷன், ஏன்னா எக்ஸல் டேட்டா வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். கன்வர்ஷன் வந்து ஸ்ட்ரிங் டைப்பாக வந்து மாற்றினா தான் நம்ம வந்து கேட்ச் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் சொல்ல முடியும். ஓகே, ஸோ டேட்டா கன்வர்ஷன் டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த நேம் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம், கஸ்டமர் லாஸ்ட் நேம் அண்ட் சேலரி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா இப்போது யூனிகோட் ஸ்ட்ரிங்கில் இருக்குது. இதை வந்து நம்ம ஸ்ட்ரிங்காக மாற்றணும், ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம டேபிள் வந்து இன்சர்ட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதனால் ஸ்ட்ரிங் டைப்பாக மாற்றிப்போம். அதே மாதிரி சேலரி மட்டும் நம்ம என்ன கொடுத்துக்கலாம்னா 4 பைட் சைன்ட் இன்டிஜராக மாற்றிக்கலாம். ஸோ லென்த் வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து கேட்ச் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அந்த நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு காமன் க்ளோஸ் பண்ணலாம். இப்போது அதர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும், அதில் கேட்ச் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ அதை வந்து ட்ராக் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அதை ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். டேட்டா கன்வர்ஷன் அண்ட் கேட்ச் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கேட்ச் ட்ரான்ஸ்ஃபர் டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம எந்த கனெக்ஷன் மேனேஜர் இல்லை. இப்போ நியூ கொடுத்துடலாம். இப்போது காலமில் இப்போது இதில் வந்து நம்ம இண்டெக்ஸ் செட் பண்ணணும். ஓகே, ஸோ இண்டெக்ஸ் அப்படின்னும்போது நம்ம வந்து ஏற்கனவே கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், சேலரி இருக்கு இல்லையா, அது நமக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம காப்பி ஆஃப் கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம், காப்பி ஆஃப் கஸ்டமர் லாஸ்ட் நேம் அண்ட் காப்பி ஆஃப் சேலரி மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் இந்த எக்ஸஸாக இருக்கிறத வந்து நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஏன்னா அது வந்து நமக்கு வந்து யூனிகோட் ஸ்ட்ரிங் டைப்பில் இருக்குது. நமக்கு வந்து ஸ்ட்ரிங் டைப்பில் தான் நமக்கு வந்து அவுட்புட் வேணும் இல்லையா. அதனால் அந்த 3 டெலிட் பண்ணிடலாம். கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம், கஸ்டமர் லாஸ்ட் நேம் அண்ட் சேலரியை டெலிட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஓகே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன எரர் வருது அப்படின்னா நம்ம இண்டெக்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். இண்டெக்ஸ் போர்ஷன் பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம் வந்து நம்ம 1 கொடுக்கணும். அதேமாரி கஸ்டமர் லாஸ்ட் நேம் வந்து 2 கொடுக்கணும். காப்பி ஆஃப் சேலரி வந்து ஓகே இன்கேஸ் அது கொடுக்கலாம் கூட நோ இஷ்யூ, ஏன்னா இது வந்து ஸ்ட்ரிங் டைப் இல்லையா, அதனால் வந்து மாறிட்டே இருக்கும். அதனால் இண்டெக்ஸ் மட்டும் நம்ம கரெக்டாக கொடுத்துக்கலாம். ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸில் வந்துட்டு
ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து 1 2 3 கரெக்டாக கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நேம் வந்து 1 கொடுத்துடலாம், கஸ்டமர் லாஸ்ட் நேம் வந்து 2 கொடுத்துடலாம். சேலரி வந்து நோ நீட், ஏன்னா வந்து இது 4/70 இண்டிஜர், ஸோ நோ நீடு. நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மேப்பிங். ஸோ இந்த மேப்பிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ காப்பி ஆஃப் கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் காப்பி ஆஃப் கஸ்டமர் லாஸ்ட் நேம் அண்ட் காப்பி ஆஃப் சேலரி, ஸோ ரெண்டுமே வந்து இன்புட் காலம் அண்ட் டெஸ்டினேஷன் காலம் வந்து ரெண்டும் சேமாக இருக்க செக் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டா அவுட்புட் தான் வந்து நமக்கு வந்து டேட்டா ஃப்ளோ டாஸ்கில் போகும். ஸோ அதனால் இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துடலாம். இன்கேஸ் அது வேண்டாம் அப்படின்னா நம்ம இக்னோர் கொடுத்துடலாம். இப்போ ஓகே கொடுத்துடலாம். சாலரிஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஓகே கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம டேட்டா ஃப்ளோ டாஸ்கில் எக்ஸல் டேட்டா டு கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸல் டேட்டா டு கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் லோட் கஸ்டமர் லுக்கப் லுக்கப் ட்ரான்ஸ்மிஷனுக்குள்ளே அது ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ லோட் அந்த கஸ்டமர் 03 லுக்கப் ட்ரான்ஸ்மிஷன் இருக்குல்லையா, டேட்டா ஃப்ளோ டாஸ்க் டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு OLEDB சோர்ஸ் வந்து ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். OLEDB சோர்ஸ் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து நியூ பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ப்ரீவியஸ் கிளாஸில் டெமோ டெலிட் பண்ணிக்கலாம். அகைன் நான் நியூ கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து சர்வர் நேம் பார்த்தீங்கன்னா நம்ம SQL சர்வர் 2014 CCL 56 அண்ட் SQL 2014. CCL 56 என்னோட சர்வர் நேம், SQL 2014 வந்து என்னுடைய SQL இன்ஸ்டன்ஸ் நேம், ட்ரைனர் டேட்டாபேஸ் எடுத்துருக்கேன். இப்போ customer_01 டேபிள்னு எடுக்கிறேன். ஓகே, ஸோ இதில் CCL 56 அண்ட் SQL 2014 செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டேட்டாபேஸ் வந்து ட்ரைனர் டேட்டாபேஸ் டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்துடலாம். டெஸ்ட் கனெக்ஷன் சக்சீட் ஆகிடுச்சு, ஓகே கொடுத்துடலாம். அகெயின் ஓகே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம SQL கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம customer_01 டேபிள் தான் நம்ம எடுக்கிறோம். ஓகே, ஸோ அதுதான் வந்து எடுத்துகிட்டு நம்ம வெளில இருக்கிற எக்ஸல் ஃபைல் டேட்டா ரெண்டும் சேமாக இருக்கா செக் பண்ணக்கப்புறம் தான் customer_03 டேபிளுக்கு வந்து டேட்டா வந்து இன்சர்ட் ஆகும். ஸோ அதனால் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து அந்த ட்ரைனர் இருக்கு இல்லையா, ஸோ இது இருந்தாலும் ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைனா நம்ம ரெக்கார்ட்ஸ் கம்மியாக தானே கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் இருந்தாலும் இது எடுக்கிறது நல்லது. ஸோ செலக்ட் அண்ட் டாப் 1000 இருக்குல்ல, அந்த 1000 ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் வரும். ஸோ அதனால் அது தனியாக எடுத்துடலாம். இப்போ இருந்தாலும் ஓகே தான், ஏன்னா கம்மியாக தான் இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 ரெக்கார்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து ப்ரிவியூ நான் கொடுக்குறேன். ப்ரிவியூ கொடுத்துட்டு டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா 5 டேட்டாஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ க்ளோஸ் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு காலம்ஸில் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி எக்ஸ்டர்னல் காலம் அண்ட் அவுட்புட் காலம் ரெண்டு சேமாக இருக்க செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எரர் அவுட்புட். ஸோ இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ இக்னோர்ஸ் நம்ம வந்து பற்றி பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு காமனில் போய்ட்டு இந்த இடத்துல லுக்கப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இப்போ தான் வந்து நம்ம லுக்கப்புக்குள்ளே வரோம். இதில் இருக்குது, காமனில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். திங் காமனில் இருக்க வரும். கீழே வந்தீங்கன்னா லுக்கப் ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ OLEDB சோர்ஸ் அண்ட் லுக்கப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரெண்டுமே ஜாயின் பண்ணிக்கலாம். லுக்கப் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபுல் கேஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி கனெக்ஷன் டைப் வந்து கேட்ச் கனெக்ஷன் மேனேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி காம்பனன்ட் வந்துருக்கு அந்த ஸ்பெசிஃபிக்காக வந்து ரீடைரக்ட் ப்ரோஸ் டு நோ மேட்ச் அவுட்புட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கனெக்ஷன். ஸோ கனெக்ஷன்ஸ் ஆல்ரெடி அந்த கேட்ச் கனெக்ஷன் ப்ரீவியஸாக கொடுத்தோன்னே அது இருந்தாலே போதும். நெக்ஸ்ட் வந்து காலம்ஸ், ஏன்னா அந்த வெளியிலே இருக்கும் ஆல்ரெடி. நெக்ஸ்ட் வந்து காலம்ஸ் இருக்குது. காலம்ஸில் வந்து இதை ட்ராக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள். இந்த இடத்துல கஸ்டமர் அவைலபிள் இன்புட் காலமில் customer_first name to copy of customer_first name. அதேமாதிரி customer_last name அதிலேருந்து காப்பி ஆஃப் customer_last name. சேலரி வந்து தேவையில்லை, இதை கிளிக் பண்ணால் போதும். ஏன்னா அது வந்து இன்டிஜர் டைப் தான், 4/7 இன்டிஜர். ஸோ நோ ப்ராப்ளம். எரர் அவுட் செக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். இது முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு டேட்டாவை ஸ்டோர் பண்ணோம் இல்லையா, அப்போது டெஸ்டினேஷனில் போய்ட்டு OLEDB டெஸ்டினேஷன் அதை ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லுக்கப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் OLEDB டெஸ்டினேஷன் ரெண்டுமே சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மேட்ச் டேட்டா மட்டும் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, லுக்கப் மேட்ச்டு அவுட்புட் மட்டும் OLEDB டெஸ்டினேஷன் அவுட்புட்டில் போயிடும். ஓகே, இப்போ நான் OLEDB டெஸ்டினேஷன் டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணேன்னா டேபிள், எந்த டேபிள் ஸ்டோர் பண்ணணும்னா customer_03 டேபிள் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ செலக்ட் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா customer_03 அந்த டேபிள் வந்து டேட்டா ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸிட் கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த டேட்டாஸும் இல்லை. இப்போது நெக்ஸ்ட் வந்து மேப்பிங்கில் பார்த்தீங்கன்னா இன்புட் காலம் அண்ட் டெஸ்டினேஷன் காலம். ஸோ எல்லாமே சேமாக இருக்க செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி எரர் அவுட்புட்டு. ஓகே, இதுமாதிரி. ஸோ இந்த இடத்துல இன்புட் காலம் மட்டும் காப்பி ஆஃப் சேலரி மட்டும் கொடுத்துருங்க. ஏன்னா இது வந்துட்டு 4/70 இன்டிஜர். ஓகேவா, அதனால் அதில் இருக்கிற டேட்டா காப்பி ஆஃப் சேலரி தான் நம்ம டேட்டா எடுக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டைப் தான், இது வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஆனால் இது மட்டும் 4/7 இன்டிஜர்னும் போது
காப்பி ஆஃப் சேலரி இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம எடுத்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும். ஓகே, கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்துடலாம். எல்லாம் ஒரு வாட்டி கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ சேவ் பண்ணிக்கலாம். சேவ் கண்டிப்பாக பண்ணணும். ஓகே, பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர்ஸ்க்கு 03 டேபிள் ரன் பண்ணதில் டேட்டாஸ் எதுவுமே இல்லை. இப்போ வந்துட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ப்ராஜெக்ட் வந்து நான் ரன் பண்ணுறேன் இப்போது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து என்னுடைய SQL Server 2040 போகிறேன். இப்போ கஸ்டமர்ஸ்க்கு 03 டேபிள் ரன் பண்ணேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 ரெக்கார்ட்ஸ் நம்ம வந்து எக்ஸல் டேட்டாவில் 3 ரெக்கார்ட்ஸ்க்குள்ளே அந்த டேட்டா மட்டும் கஸ்டமர்ஸ்க்கு 01 டேபிளில் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். யூஸிங் லுக்கப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சு நம்ம வந்து டேட்டா வந்து பார்த்துக்கலாம். ஓகே, வந்திருக்க அவுட்புட்டு இது பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு 01 டேபிள் வரல. டோட்டலாக பார்த்தா 5 ரெக்கார்ட்ஸ் இருக்கும். நம்ம வந்து சூஸ் பண்ண பார்த்திங்கன்னா டோட்டலாக 3 ரெக்கார்ட்ஸ் தான் நம்ம கொடுத்தோம். ராம், செல்வா, சீதா இருக்கு இல்லையா, அந்த 3 டேட்டாஸ் தான் வந்து நம்ம வந்து கஸ்டமர்ஸ்க்கு 03 டேபிளில் டேட்டாஸ்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணி ரிமைனிங் டேட்டாஸ்லாம் சேர்ந்து கஸ்டமர்ஸ்க்கு 03 டேபிளில் வந்துடும். ஓகே, இருக்கு இல்லையா, ராம்குமார், செல்வகுமார் அண்ட் சீதாலட்சுமி இருக்கு இல்லையா. ஓகே, ஸோ கரெக்டாக வந்துருச்சு இல்லையா. ஸோ மற்ற டேட்டாஸ்லாம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து மேப் ஆகிடும். நம்ம கொடுக்க போகிற டேட்டா மட்டும் தான் இதில் வந்து இருக்கும். ஓகே, இது வந்து கஸ்டமர்ஸ்க்கு 01 டேபிள், இது வந்து கஸ்டமர்ஸ்க்கு 03 டேபிள். டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த 3 ரெக்கார்ட்ஸ் மட்டும் டேட்டா வந்து இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். இருக்கு இல்லையா. ஓகே, ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். ஸோ லுக்கப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சு நம்ம டேட்டா வந்து எக்ஸல் டேட்டா வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.